வெல்கம் திரு சார், வாங்க. எப்படி இருக்கீங்க? ஃபைன் ஃபைன். சார், நம்ம ப்ராஜெக்டை கொடுத்தீங்கன்னா சேட்டு வேலையை ஆரம்பிக்கும். ஒரு நிமிஷம். சிவா, சிவா, சொல்லுங்க சார். முந்தா நாள் ஈவினிங் ஒரு ஃபைல் கொடுத்தேன்லப்பா, அந்த ஃபைலை எடுத்துட்டு வா. சரிங்க சார். என்ன சார், உங்க பையனே உங்களை சார்னு கூப்பிடுறாரு? அது வேற ஒன்றும் இல்லை சார், ஆஃபீஸில் அப்படிதான். ரொம்ப நல்ல பழக்க வழக்கம் சார். தேங்க்யூ சார். சொல்லுங்க மாணிக்கம். இந்த ஃபைலை செக் பண்ணிட்டு சைன் பண்ணிட்டீங்கன்னா சென்ட் ஆஃப் பண்ணிடலாம். வைங்க மாணிக்கம், வரேன். என்ன சார் இது? இவரு உங்க சம்மந்தி தானே? ஆமா சார். அப்புறம் ஏன் சார் சார்னு கூப்பிடுறாரு? ஆபீஸ்ல அப்படிதான் சார். ரொம்ப நல்ல பழக்க வழக்கம் சார். உங்க பழக்க வழக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ சார். ஐசு, அன்னைக்கு ஒரு ஃபைலை கொடுத்து என் கேபின்ல வையின்னு எல்லாம் என் கேபின்ல இல்ல சார். நான் அங்கதான் சார் வச்சேன். நான் நல்லா செக் பண்ணிட்டேன் ஐசு, அங்க இல்லையே. அங்க இல்லையா? ஆமாம்மா, ரொம்ப முக்கியமான ஃபைலு. அப்பா இப்ப அதை கேட்காரு. கொஞ்சம் என் கேபின்ல போய் தேடி பாக்குறியா வச்ச இடத்துல? ஓகே சார். ஹே ஜெனி, பாவம் டி ஐசு, அந்த ஃபைலை கொடுத்துரு. ஏய், நீ சும்மா இருட்டி. எத்தனை நாள் சிவா சார் கிட்ட போய் பேசு, மனசுல இருக்கிறத சொல்லுன்னு சொல்லியிருப்போம். அதெல்லாம் விட்டு விட்டு ஊமா குட்டா மாதிரி இருக்கா. அவருக்கு இப்ப கல்யாணம் ஆயிட்டுடி. பரவாயில்ல, அவங்க அப்பா விருப்பத்துக்கு தானே கல்யாணம் பண்ணிருக்காரு. அவரு ஒன்னும் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணலையே. இதெல்லாம் தப்பு ஜெனி. ஃபைலை கொடுத்துடலாம். நீ அமைதியா இரு, நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு. சார். என்னாச்சுமா, ஃபைல் கிடைச்சதா? சார், நான் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன். நான் வச்ச ஃபைல் அங்க இல்ல. இல்லையா? என்ன ஐசு, நேத்து ஆபீஸ் லீவு, முந்தா நாள் வச்ச ஃபைல காணோம்னா என்ன? அப்பா வர கேக்குறாரே. சார், பயமா இருக்கு சார். ஐயோ, என் மேலதான் தப்பு. நானே கையோட கொண்டு போய் வச்சிருக்கணும். சார், நான் உங்க கேபின்ல தான் சார் வச்சேன். வச்ச இடத்துல இல்ல. நானும் கேபின் ஃபுல்லா தேடிட்டேன், அந்த ஃபைல் கிடைக்கவே இல்லை. இப்ப என்ன பண்றது? சிவா, கொஞ்சம் சீக்கிரம்ப்பா. ஐயோ, அப்பா வேற கூப்பிடுறாரு. சரி, நான் ஏதாவது சொல்லி சமாளிக்க ஐசு. சார் ப்ளீஸ் சார், என் பேரை மட்டும் சொல்லிட வேண்டாம். ஜெனி பாவம் டி, இப்ப சிவா சார் தான் கஷ்டப்படுறாரு. இருட்டி, அப்பதான் சிம்பத்தி ஒர்க் ஆகும். என்னாச்சுப்பா, ஃபைல் எங்க? அப்பா, அது வந்து சிவா, எதுக்குப்பா தயங்குற? அது வந்துப்பா, ஃபைல வச்ச இடத்துல காணோம். காணுமா? என்ன சிவா, இப்படி பொறுப்பு இல்லாம காணும்னு வந்து சொல்ற? கேபின்ல வச்ச ஃபைல் எங்க போவோம்? அன்னைக்கு தரும்போது சொல்லி தானே தந்தேன் முக்கியமான ஃபைலுன்னு. ஆமாப்பா, வீட்டுக்கு போற அவசரத்துல வீட்டுக்கு போற அவசரத்துல தூக்கி வீசிட்டு போயாச்சு. அது இப்ப எந்த குப்பையில கிடக்குதோ? அது எத்தனை கோடிக்கு மதிப்புள்ள ப்ராஜெக்ட் தெரியுமா? என்னப்பா இப்படி பொறுப்பு இல்லாம காணணும்னு வந்து சொல்ற? சார், நீங்க சும்மா இருங்க மாணிக்கம். இல்லப்பா, என் மேலதான் தப்பு. நான் தான் கவனம் இல்லாம எங்கேயோ வச்சுட்டேன். கால் மீ சார், இது ஆபீஸ். சாரிப்பா சார், நான் தான் எங்கேயோ தெரியாம வச்சுட்டேன். என்ன சிவா, இப்படி பொறுப்பு இல்லாம இருக்க? பரவாயில்ல, விடுங்கோ விடுங்கோ. எதுக்கு பையனை போட்டு இப்படி திட்டிக்கிட்டு? இன்னொரு ஃபைல் அதே மாதிரி ரெடி பண்ணா போச்சு. திரு சார், சும்மா இல்ல, 4 நாள் ஆகும். விடுங்க விடுங்க, அதுக்கு புது மாப்பிள்ளைய போய் இப்படி திட்டலாமா? நீ என்ன பண்ணுவி ஏது பண்ணுவே தெரியாது. இன்னைக்கு ஈவினிங்குள்ள எனக்கு அந்த ஃபைல் கிடைக்கணும். கிடைச்சா மட்டும் நீ வீட்டுக்கு வா, இல்லைன்னா வராத. திரு சார், வாங்க. என்ன மாப்பிள்ள, கொஞ்சம் பொறுப்பா இருந்திருக்கலாம்ல? இல்ல மாமா, நான் கேபின்லயே வைக்கல. நீங்க வைக்கலையா? ஆமா மாமா, ஐஸ்வர்யா கிட்ட கொடுத்து கேபின்ல வைக்க சொன்னேன். அவ வச்ச இடத்துல இப்ப அந்த ஃபைல் காணோம். என்ன மாப்பிள்ள, அப்போ அப்பா திட்டும் போது அமைதியா இருந்துட்டிய? ஐஸ்வர்யாவை சொல்லியிருக்கலாமே. வேண்டாம் மாமா, என் மேலதானே தப்பு. என்கிட்ட கொடுத்த வேலையை நான் தான் ஒழுங்கா செய்யல. இதுல அந்த பொண்ணை மாட்டி விட்டு நமக்கு என்ன கிடைக்க போகுது? அந்த பிள்ளை பாவம், வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு கில்ட்டியா இருக்கும்ல மாமா. மாப்பிள்ள, அதுக்காக 4 நாள் டைப் பண்ண வேண்டியதை ஒரே நாள்ல உட்காந்து டைப் பண்ண போறீங்களா? என்ன பண்றது மாமா, ரெடி பண்ணி கொடுக்கணும்ல. மாமா, நான் எல்லாம் உட்காந்து ரெடி பண்றேன். எனக்கு ஒரே ஒரு காஃபி மட்டும் சொல்லிடுறீங்களா? சரிங்க மாப்பிள்ள. ஜெனி, பாவம் டி சிவா சார். இங்க பாரு, சார் கிட்ட ரொம்ப திட்டு வாங்கிட்டாரு. அப்பதான் டி சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆகும். இப்ப பாரு, சிவா சார் அங்க திட்டு வாங்குறத பார்த்து ஐஸ்வர்யா மனசு சுக்கு சுக்கா நொறுங்கிரும். பாவம் சிவா சார், நம்மளாலதான் அவர் திட்டு வாங்குறாரு. வீட்டுக்கு போகும்போது அந்த ஃபைலை லாக்கர்ல தான் வச்சு பூட்டிட்டு போனேன். எப்படி லாக்கர்லாம் திறந்துருக்கு? லாக்கர்ல வச்ச ஃபைலை காணோம். லாக்கர்ல வச்ச ஃபைல் எப்படி காணாம போகும்? நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவோம் சார். சொல்லு ஐசு. சாரி சார், என்னால தானே நீங்க திட்டு வாங்குனீங்க. லூசு, என்னையே எங்க அப்பா தானே திட்டினாரு. இதுல என்ன இருக்கு? இல்ல சார், என்னால தானே ஃபைல் தொலைஞ்சது. சரி ஐசு, தொலைஞ்சது தொலைஞ்சு போச்சு, அதை விடு. இல்ல சார். பரவாயில்ல விடு ஐசு, நான் உட்காந்து டைப் பண்ணிக்கிடுறேன். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றியா? சொல்லுங்க சார். ஐசு, உன்னோட மெயில் ஐடிக்கு நான் டாக்குமெண்ட் பண்றேன். நான் அடிச்சிருக்கிறதுலாம் எரர் இல்லாம இருக்குதான்னு மட்டும் செக் பண்ணி சொல்றியா? சரிங்க சார். ஐசு, உனக்கு அனுப்பியிருக்கேன் பாரு. சுசி,
நான் சொல்லல ரெண்டு பேருக்கும் சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆகணும். ஜெனி ஆனா இதெல்லாம் தப்பு ஜெனி. சாருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிட்டு. ஐஸ்வர்யாவும் ரொம்ப நல்ல பொண்ணு. நீ இந்த மாதிரி பண்றதெல்லாம் தப்பு. போட்டி ரெண்டு பேரும் மனசுல வச்சுக்கிட்டு சொல்லாமையே இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்தாதானே சொல்லுவாங்க. இருந்தாலும் நீ பண்றது தப்பு ஜெனி. பாத்துக்கலாம். அம்மா அம்மா. யாரு? என் பேரு ராணிமா. ஐயா வீட்டு வேலை செய்யறதுக்கு வர சொல்லியிருந்தாரு. ஒரு நிமிஷம் இருங்க. சரிங்கம்மா. ஐயோ நம்ம கிட்ட தான் மொபைல் கிடையாதுல்ல. மாமாவும் தெரியாம போட்டோ வாட்ஸ்அப்ல அனுப்புறேன்ட்டு போயிட்டாங்க. வந்தா ஃபோன் பண்ண சொன்னாங்களே, இப்போ என்ன பண்றது? அக்கா உங்க பேரு? ராணிமா. நீங்க வந்தா எங்க மாமா ஃபோன் பண்ண சொன்னாரு. என்கிட்ட ஃபோன் இல்ல. பரவாயில்லம்மா, அது ஒரு பாதுகாப்புக்கு தான். நீங்க தனியா இருக்கீங்களா, அதனாலதான் ஃபோன் பண்ண சொல்லியிருப்பாரு. என்கிட்ட எல்லா விவரமும் சொல்லிட்டாருமா. நீங்க பயப்படாம கதவை தரங்க. நான் 4 வருஷமா இந்த வீட்டுல தான் வேலை செஞ்சேன். சரிங்கக்கா. வாங்கக்கா. நீங்க தான் சிவா தம்பி ஒய்ஃபா? ஆமாக்கா. நல்ல பொருத்தமான ஜோடிதான். ஆமா, என்ன படிச்சிருக்கீங்கம்மா? இனிமேதாக்கா காலேஜுக்கே போறேன். சொன்னாரு. எங்க சிவா தம்பியை கட்டிக்கிறதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நல்ல பையன், அப்பா பேச்ச தட்டாத ஒரு பையன். சரிங்கம்மா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நான் எல்லா வேலையும் பார்த்துக்கிடுறேன். அக்கா என் பேரு சோனியா. நீங்க சோனின்னே கூப்பிடலாம். ஐயா அம்மா, அதெல்லாம் தப்பு. நீங்களாம் பெரிய இடத்துல உள்ளவங்க, உங்களெல்லாம் அப்படி கூப்பிடக்கூடாது பேர் சொல்லி. நானும் சாதாரண பொண்ணு தானேக்கா. பரவாயில்லக்கா, என்னை சோனின்னே கூப்பிடுங்க. எனக்கு அதுதான் பிடிக்கும். சரிங்கம்மா. அக்கா ஐயோ பேர் சொல்லிலாம் கூப்பிடக்கூடாதுமா. நானும் வேணா சோனிமான்னு கூப்பிடட்டா? சரி எப்படியோ ஒன்று கூப்பிடுங்க. சரி சோனிமா, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் போய் வேலையெல்லாம் பார்க்கேன். சரிக்கா. ஏதாவது ஹெல்ப்புக்கு வேணும்னா கூப்பிடுங்கக்கா. ஐயோ நானே வீட்டு வேலைக்கு தான் வந்திருக்கேன். இதில் என்ன ஹெல்ப் இருக்க போகுது? நானே எல்லாம் பார்த்துக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடு. சரிக்கா. பரவாயில்ல, ஐயா நல்ல தங்கமான பிள்ளைய தான் சிவா தம்பிக்கு கட்டி வச்சிருக்காவ. பார்க்க நல்ல கஷ்டப்பட்ட பிள்ளை மாதிரி தான் இருக்கு. தாய் தாப்பன் வீட்டில் கஷ்டப்பட்டாலும் போகிற இடத்துல நல்லா இருக்கும் போல. அது இதுதான் போல. நல்ல பொருத்தமான ஜோடி தான். கடைசி வரைக்கும் நல்லா சந்தோஷமா இருக்கட்டும். ஏங்க காஃபி இருந்தாங்க. செல்வி, பசங்க என்னம்மா பண்றாங்க? காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்காங்கங்க. சரிம்மா. ஏங்க சிவாக்கும் சோனிக்கும் விருந்து வைக்கணும்ல, மறந்துட்டீங்களா? ஆமால்ல, நல்ல வேளை ஞாபகப்படுத்தினாமா. ஒரு நல்ல நாளா பார்த்து கூப்பிடுவோம். சரிங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கூப்பிடலாம். அந்த பிள்ளை காலேஜுக்கு வேற போகணும்னு சொல்லிச்சுல, இட நாள்ல கூப்பிட்டா நல்லா இருக்காதுங்க. அதனால ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூப்பிடுவோம். சரிம்மா. அப்பா சொல்லுப்பா. அது என்னையா? அதான் காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டியாச்சு, அப்புறம் எதுக்கு தயங்கி நிக்கிற? ஐயோ அம்மா, அது இல்லம்மா. ஏதாவது டூர் ஏதாவது போறீங்களாப்பா? காசு ஏதாவது வேணுமா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அப்புறம் என்னப்பா? அது வேற ஒண்ணும் இல்லப்பா. அண்ணனுக்கு மொபைல் வேணுமா? மொபைலா? சும்மா இரேண்டா அன்பு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. கூட படிக்கிற பசங்கள்லாம் மொபைல் வச்சிருக்காங்க. அதான் மொபைல் எனக்கு வேண்டாப்பா, எனக்கு வேண்டாம். சும்மா இருக்க மாட்டியா அன்பு? டே அண்ணா, அறிவு என்னாச்சு? இல்லப்பா, அண்ணன் கூட படிக்கிற பசங்கள்லாம் மொபைல் வச்சிருக்காங்களாம். சரி, அவங்க கேங்லயே அண்ணன் கிட்ட மட்டும் தான் மொபைல் இல்லையா? சரி, அதான் அப்பா கிட்ட மொபைல் கேட்டு பார்ப்போமேன்னு வந்தான். மொபைலா? சரி, உங்களுக்கு காலேஜுக்கு டைம் ஆகுதுல்ல, நீங்க கிளம்புங்க. சரிப்பா, போயிட்டு வரோம். அம்மா போயிட்டு வரோம். சரிப்பா. என்ன செல்விமா இது? பையன் மொபைல் வேணும்னு கேக்குறான். ஏங்க அவனுக்கு படிப்பு முடிய இன்னும் 6 மாசம் தான் இருக்கு. அதுக்கு மொபைல் வாங்கி கொடுக்கலாங்கிறியா? இல்லங்க, அறிவு கூட அப்பப்பா அது வேணும் இது வேணும்ட்டு அடம் பிடிச்சு வாங்கிடுவான். ஆனா அன்பு அப்படி கிடையாது. இது வரைக்கும் நம்ம கிட்ட எதுவுமே கேட்டதில்ல இல்லங்க. முறையா மொபைல் வேணும்னு கேக்குறான். படிக்கிற வயசுல அதெல்லாம் தப்புமா. அவன் என்னைக்கு படிப்பெல்லாம் முடிச்சு வேலைக்கு போறானோ, அவன் மாச சம்பளத்துல அவனே வாங்கிக்கிடட்டும். நீ அவன் காலேஜ் விட்டு வந்ததுக்கு அப்புறம் அவன் கிட்ட சொல்லி எடுத்து புரிய வை, சரியா? சரிங்க. சரிம்மா, எனக்கும் டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். மாமாக்கு ஃபோன் பண்ணி 2 பேருக்கும் விருந்து வைக்கிறதுக்கு சண்டே ஓகேவான்னு கேளு. மத்ததெல்லாம் ரெடி பண்ணிடலாம். சரிங்க. என்ன இது, அன்பு எப்பவுமே எதுவுமே கேட்க மாட்டான். இப்ப திடீர்னு மொபைல் கேக்குறான். ஒருவேளை அவங்க கூட படிக்கிற பசங்கள்லாம் ஏதாவது கிண்டல் அடிச்சிருப்பாங்களோ? சரி, சாயந்தரமா வரட்டு, என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்ப்போம். ஆனா அவரு சொல்லிட்டு போற மாதிரி படிக்கிற காலத்துல மொபைல் தேவையில்லைதான். இன்னைக்கு அவன் படிப்பை முடிச்சு வேலைக்கு போய் முதல் சம்பளம் வாங்குறானோ அன்னைக்கு அவனுக்கு மொபைல் வாங்கி கொடுத்துக்கலாம். சாயந்தரமா அவனுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். அன்பு நல்ல பையன், நம்ம எது சொன்னாலும் புரிஞ்சுப்பான்.